அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்ப்போம்னா, பந்தர் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து பாபி தியோல், அதாவது சம்மர்ன்ற கதாபாத்திரம் வந்து இருக்கார். அவர் ஒரு தொழில்முறை நடன கலைஞர், அப்புறம் இசை கலைஞராகவும் இருக்கார். அவரோட ஒரு இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரது சிறப்பான நடனத்தை பார்த்து ரசிகர்களாக வந்து உற்சாகத்தில் வந்து நடனம் ஆடுறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சவங்க வந்து அவர் அங்கேருந்து வெளியேறி அவருடைய ஃபோனில் வந்து சேட் செய்துகிட்டே வந்து போகிறாரு. அது யார் கூட பேசுனா குசின்னு ஒரு பொண்ணுகிட்ட வந்து சேட் பண்ணுறாரு. சம்மர் வந்து தனியாக தான் வந்து தன்னோட வீட்டை வந்து வசிட்டு வராரு. அவர் கூட சிவான்ற வேலைக்காரனும் வந்து இருக்கார். சமர்கம் குசிக்கும் இடையில ஃபோனில் பேசிக்காரு. நீங்கள் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால் வந்து உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து கட் பண்ணுறாங்க. சமருக்கு வந்து கோவம் வருது. கொஞ்சம் நேரத்தில் வந்து வங்கி காரங்களாம் வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து நீ அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டாட்டி வந்து அவன் வீட்டை வந்து ஜப்தி பண்ணிடுவோன்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சமர் வந்து குஷியை சந்திக்க வந்து ஒரு காஃபி ஷாப் வந்து போகிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சமர் வந்து ஏதோ வந்து செய்ய குஷிக்கு வந்து கோவம் வந்து அமைதியாக அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் சமர் வந்து அவளுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து கேட்டு வந்து மனைவி கேட்குறான். ஆனால் குஷி வந்து சமர் வந்து தன்னை பின்தொடர்றதாக வந்து நினைக்கிறான். சமர் வீட்டுக்கு திரும்ப வந்து போலீஸ்காரங்க வந்து 2 பேரும் வந்து அவனை வந்து கைது சேர்ந்து வாரண்ட்டு எவ்வளோதான்னு வந்து கேட்குறாங்க. குழப்பம் வாய்ந்த சமர் வந்து மறுக்கிறான். ஆனால் வந்து அவங்க வந்து அவனை வந்து வற்புறுத்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாருக்கும் மராத்தியால் வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து சமருக்கு வந்து மராத்தி தெரியாது. காவல்நிலை அதிகாரிகள் வந்து அவனிடம் மோசமாக வந்து நடக்கிறாங்க. சமர் ஒரு பொண்ணை வந்து பின்தொடராதாகவும் அதற்கான வாட்ஸ்அப் சேட்டிங் ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் வந்து போலீஸ் கூறுது. ஆனால் அந்த பெண் வந்து பணம் கொடுத்ததாகவும் அதை திரும்ப கேட்க மெசேஜ் செய்வதாகவும் வந்து சமர் கூறுறாரு. ஆனால் வந்து போலீஸ் வந்து அதை வந்து ஏற்கலை. குஷி அங்கே வந்தாலும் வந்து சமரை பார்க்க போலீஸ் வந்து அனுமதிக்கிறேன். சமரோட சகோதரி வந்து ஒரு வழக்கறிஞரோட அங்கே வராரு. 20 லட்சம் ரூபா வந்து லஞ்சம் கொடுத்தா தான் வந்து சமரை விடுவிக்க போகிறத போலீஸ் வந்து கூடுறாங்க. ஆனால் வந்து சமர் வந்து எந்த தப்பு செய்யணும்னா பணம் கொடுத்தா அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டது போலாயிடும்னு சொல்லி சமர் வந்து அதை திட்டவட்டமாக வந்து மறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து காயத்ரின்ற பெண்ணை தான் வந்து சமருக்கு எதிராக வந்து புகார் அடிச்சதுன்னு தெரிய வருது. நீதிமன்றத்தை வந்து அட்ஜெக்ட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிறையில் அடைக்க சொல்கிறார். சிறை வந்து மிகவும் வந்து கேவலமாக வந்து இருக்குது. ஒரு குரங்குன்று அடித்தது போல் வந்து சமர் வந்து நினைக்கிறாரு. இங்கே வந்து தங்களை வந்து நிரபராதின்னு வந்து எல்லோரும் வந்து சொல்லிடுறாங்க. சிறையில் வந்து 2 கேங் இருக்குது. கேங் ஒன்று வந்து கிஜி தலைமையில் வந்து கேங், 2வது வந்து வருண் தலைமையில் வந்து கேங். சமரோட வழக்கை கேட்டு அனைவரும் வந்து சிரிக்கிறாங்க. கேங் 1 கேங் 2 இடையில வந்து தொடர்ந்து மோதல் நடக்குது. ஒரு காலத்தை போது கேங் 1ஓட தலை வந்து சமரை வந்து காப்பாற்றுறான். இதனால் வந்து சமர் கேங் 1 வந்து இணைகிறான். சிறையிலேருந்து வெளியே ஒரு மெசேஜ் அனுப்ப வந்து 10,000 ரூபா தரவேன்னு வந்து சிறை அதிகாரி வந்து மிரட்டுறாங்க. கதை வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. காயத்ரி வேறு யாரோட அவர் வந்து சமரோட முன்னாள் எக்ஸு. 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. காயத்ரி வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து சமைத்து தான் தருவாள். அந்த காலப்போக்கில் சமருக்கு காயத்ரி மீது வந்து சரிப்பு வந்துருச்சு. அவன் வந்து அவளை வந்து விட்டுட்டு வந்து குஷிகிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிடறான். இது காயத்ரிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. கதை மீண்டும் வந்து நிகழ்காலத்துக்கு வருது. நீதிமன்ற காயத்ரி வந்து வழக்கறிஞர் சமருக்கு எதிராக வந்து சில போலி ஆதாரங்களை வந்து சமைக்கிறார். இதனால் வந்து சமருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல. இது அறிஞ்ச சமர் வந்து சகோதரிகிட்ட அழுதுகிட்டு எப்படியாவது தன்னை வெளியெடுக்கிற மாதிரி கெஞ்சுறார். இதற்கிடையே வந்து சிறையில் வந்து கேங் 2 சேர்ந்த ஒருவன் வந்து மர்மான முறையில் வந்து கத்தியால் வந்து குத்தி கொல்லப்படுறான். மீண்டும் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. காயத்ரி வந்து சமரோட வீட்டு முன்னாடி நின்று கதவை திறக்க சொல்லி கெஞ்சுறான். ஆனால் சமர் வந்து அவளோட மெசேஜையும் அழைப்பையும் வந்து தவிர்த்து விட்டுறான். ஒரு நாள் வந்து சமர் பின்தொடர்ந்து செல்லும் காயத்ரி அவன் குஷியோட நெருக்கமாக இருப்பதை வந்து பார்த்துறான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தற்கொலை செய்து கொள்ள முயல்றான். ஆனால் பின்னாடியே வந்து மனம் மாறி சமரை படி அவன் வந்து முடிவு பண்ணுறான். சமரை நேருக்கு சந்திக்க செல்லும்போது அவன் அவளை அவமானப்படுத்தி வந்து துரத்துறான். ஆனால் வந்து கோபம் அடைஞ்ச காயத்ரி காவல் நிலையத்துக்கு சென்று சமர் மீது பொய்யா வந்து புகார் கொடுத்துட்றான். சமர் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்து விடக்கூடாதுன்னு என்பதற்காக காயத்ரி போலீஸாருக்கு 1 லட்சம் ரூபா லஞ்சம் வந்து கொடுக்குறான். அது மட்டும் நம்ம வந்து சமர் சிறையிலே இருந்துகிட்டே வந்து குண்டர்கள், அதாவது ரவுடிகள்லாம் வந்து அவன் மேலே வந்து ஏறி விட்டு அவனை வந்து ஒரு அட்டாக் பண்ணுறதுக்காகவும் பிளான் பண்ணுறாங்க. இதனால் வந்து சமர் வந்து சிறையிலேருந்து வெளியே வர முடியாத நிலை வந்து ஏற்படுது. ஒரு பெண் வந்து உண்மையாக காதலிக்கும் போது அந்த காதல் வெறுப்பாக மாறினா வந்து அவள் என்ன வேணாலும் செய்வான் என்பது தான் இந்த படத்தோட காட்டுகிறது. ஆனால் வந்து தான் தவறினா வந்து கதாநாயகன் சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு குரங்கு போல் வந்து ஆக்கப்படுறான். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தோட கதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.